புதுச்சேரி அருகே கல்வி அமைச்சர் நமச்சிவாயத்தின் தொகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிக்கு பூட்டு போட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கல்வி அமைச்சர் நமச்சிவாயத்தின் தொகுதியான மண்ணாடிப்பட்டியில் உள்ள தேத்தம்பாக்கம் கிராமத்தில் அரசு தொடக்கப் பள்ளியில் சுமார் 60 குழந்தைகள் படித்து வருகின்றன. இங்கு எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளும் ஒரே வகுப்பறையில் இயங்குகின்றன. அத்துடன் அனைத்து வகுப்புகளுக்கும் 2 ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி பகுதிகளில் கடும் மழை பெய்ததால் வகுப்பறை மோசமாக இருந்தது. இதையடுத்து இன்று பள்ளிக்கு வந்த பெற்றோர் பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் வகுப்பறைகள் கட்டித்தர வேண்டும் எனவும், கூடுதலான ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளை கையாள ஒரு பெண் பணியாளர் நியமிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். நேத்து ஒரு பையனுக்கு மூச்சு அடைச்சிருச்சு. அப்ப கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்கப்புறம் எப்பதான் எடுக்க போறீங்க? பசங்க எல்லாம் எதனா ஆயிட்டாதான் நடவடிக்கை எடுப்பாங்களா? ஒரே ரூம் தான் இருக்கு, ஒரே ஒரு கிளாஸ் ரூம், கொஞ்சம் பெருசா திட்டமா 7வது வரைக்கும் 5வது வரைக்கும் இருக்குது. எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 3rd, 4th, 5th வரைக்கும் இருக்குது. இத்தனை வரைக்கும் 2 டீச்சர் தான் இருக்கிறாங்க. 2 டீச்சருக்கு மேல யாரும் இல்ல. எங்களுக்கு டீச்சரும் வேணும், எங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்கணும். இங்க படிக்கிற பசங்களே வந்து பாத்ரூம் பசங்க முதல்ல பசங்க கழுவுறாங்க. எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்ல. மழை பெய்ய தண்ணி ஒழுகுது, எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்ல. இது வந்து ஊர் சார்பா எடுத்ததுனால வந்து எங்க ஊர்ல இருக்கிற சமுதாய கூட்டுல வந்து ஊர் சார்பா காசு கலெக்ட் பண்ணி ஸ்கூலை ரெடி பண்ணோம். இதுக்கு இவங்க வந்து அரசாங்கத்துல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கல. அது இல்லாம தொகுதியில் மினிஸ்டர் தொகுதினால மினிஸ்டர் வந்து டேரக்டா எங்க ஸ்கூல்ல பார்க்கல, எதுவுமே பண்ணல. அரசாங்கத்துக்கு வந்து இது எங்க ஊர் சார்பா ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். இந்த கோரிக்கை வந்து அவங்க ஏத்துக்க நடவடிக்கை எடுக்கலன்னா இது மிகப்பெரிய போராட்டமா நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இதனிடையே இது கல்வி அமைச்சர் தொகுதியாக உள்ள நிலையிலும் இந்த பள்ளியில் கழிவறை, தண்ணீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.